குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு உங்கள் எர்த்லி மேஸ்குலைனோட மெசேஜ் உங்களுக்கு என்னன்னு பார்க்கலாம். உங்கள் எர்த்லி மேஸ்குலைனோட மெசேஜ் உங்களுக்கு என்னன்னு பார்க்கலாம். தெரியுதா? ஓகே. I feel God has given me this deep desire within me for a reason. And so I believe my life purpose is within this deep desire. And my life purpose is God given solid opportunity to passionately earn well. ஓகேயா? ஸோ என்ன ஃபீல் பண்ணுறாங்க மேஸ்குலைன் அப்படின்னா, இந்த டீப் டிசைரே கடவுள் தான் கொடுத்துருக்காரு. இந்த டீப் டிசைருக்குள்ளே தான் என் வாழ்க்கையோட பர்பஸை வச்சிருக்காரு, பிறவி நோக்கத்தையே வச்சிருக்காரு. அந்த பிறவி நோக்கத்தை நான் என்னோட கெரியராக வாழ்ந்தேன்னா அதுதான் என்னோட பேஷன் போல் இருக்கு. அந்த பிறவி நோக்கம்ங்கிற பேஷனை நான் கெரியராக வாழ்ந்தேன்னா அதில் சூப்பராக நான் சம்பாதிப்பேன் போல் இருக்குங்கிறதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் மேஸ்குலைன் வந்து ஃபெமினைனுக்கு சொல்கிறாரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மெசேஜ் என்ன மேஸ்குலைன் எர்த்லி மேஸ்குலைனோடது எர்த்லி ஃபெமினைனுக்குன்னு பார்ப்போம். இந்த கார்டு அடிக்கடி வந்துருச்சு எனக்கு. The wounds of my past relationships are very deep and hurtful. So I'm very scared of becoming emotionally close with you. ஸோ அப்போ இன்னும் இந்த மேஸ்குலைன் வந்து அவங்களோட இமோஷனல் இன்செக்யூரிட்டியை ஹீல் பண்ணவே இல்லை. ஸோ அந்த இமோஷனல் இன்செக்யூரிட்டியை ஹீல் பண்ணும்போது they themselves will come to the earthly feminine. ஸோ இன்னும் அதில் அவங்களுக்கு பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபெமினைனோட மெசேஜஸ் என்ன மேஸ்குலைனுக்கு அப்படின்னு பார்க்கலாம். மிஸ்டிக் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். It is so important to understand that we have the power within us to change the things which do not serve us, release the distractions of materialistic things and delve into the deeper realms. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு எதெல்லாம் ஹையஸ்ட் பர்பஸ்க்கு சர்வ் ஆகலையோ அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுற பவர் நமக்குள்ளேயே இருக்குது. அதை கடவுள் கொடுத்து தான் வச்சுருக்காரு. ஸோ அப்போது நமக்கு எதெல்லாம் சர்வ் ஆகலையோ அதை லெட்கோன்னு விட்டுட்டு இன்னும் நமக்குள்ளே டீப்பாக போய் பார்த்து நமக்கு உண்மையிலேயே என்ன வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஃபெமினைன் வந்து மேஸ்குலைனுக்கு மெசேஜாக கொடுக்குறாங்க. ஸோ உண்மையிலேயே உங்களுக்கு என்ன வேணுங்கிறத இப்போ மேஸ்குலைன் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தானே அதை போய் டீப்பர் ரெலம்ஸ்குள்ளே போய் சேஞ்ச் பண்ண முடியும். உங்களுக்குள்ளேயே இருக்க டீப்பர் ரெலம்ஸ்குள்ளே போய் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஜென்டில்னஸ். தெரியுதா? ஜென்டில்னஸ். ஸோ என்ன எழுதியிருக்குன்னா, பி ஜென்டில் வித் யுவர் செல்ஸ் அஸ் யுவர் பாடி அட்ஜஸ்ட் டு ஆல் தி நியூ எனர்ஜிஸ், ஸ்டெப் பேக் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் நெகட்டிவ் பீப்புள், லிசன் டு யுவர் ஹார்ட் அண்ட் ஃபாலோ இட். அதாவது உங்கள் பாடி நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் கேட்டுக்கும், அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் உங்கள் பாடியை போடாதீங்க. அதை தாண்டி உங்களுக்கு யார் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸை கொடுக்குறாங்களோ, நெகட்டிவிட்டி எல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்கள விட்டு விலகி போயிடுங்க. உங்கள் ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறதான் உங்கள் மேஸ்குலைனுக்கான அடுத்த மெசேஜ். ஓகே கைஸ், இதுதான் உங்களுக்கான மெசேஜஸ் இன்னைக்கு. இனி நாளைக்கு மெசேஜஸ் என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம். அன்டில் தென் பை.